ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த SSGD கான்ஸ்டபிளோட பிசிக்கல் டேட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. சரிங்களா, அபிஷியலா வரல. ஆனா ஒரு சில சர்க்கிள் வந்து ஒரு சில சென்டர் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அது வந்து லீக் ஆயிருக்கு. சரி, அது வந்து மேக்சிமம் எல்லாருமே கன்ஃபார்ம் தான், அது வந்து ரியலா பேக்கான்னு கேட்கும்போது அது வந்து ரியல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்றது வந்து CRPF தான் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சென்டருக்கும் அந்த சர்க்குலரை வந்து ஷேர் பண்ணும்போது எப்படியோ லீக் ஆயிருக்கு. சரிங்களா, ஏதோ சென்டர் லீக் ஆயிருக்கு. அதனால வந்து மேக்ஸிமம் 100க்கு 95% வந்து இது கன்ஃபார்ம் தான். நீங்க வந்து பிசிக்கல் டேட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 11 வரை பிசிக்கல் நடக்குது அப்படின்னு அந்த சர்க்குலர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் வந்து மேக்ஸிமம் 100க்கு 99% கன்ஃபார்மாக தான் இருக்கும். இல்லை அபிஷியலா உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் அபிஷியலா வர்றதுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு. சரி, அதனால அந்த சர்க்கிளை வச்சு நம்ம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சர்க்கிள் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் தான் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பிசிக்கல் எப்படி நடக்கும், பிசிக்கலுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அதை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 சென்டர், சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்டர்லாம் பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில வந்து நம்ம ஆவடி CRPF சென்டர் தான் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 சென்டர்ல நடந்துச்சு. ஆவடிலையும் CRPFலையும், அடுத்து சிவகங்கை ITBP சென்டர் 2 சென்டர்ல நடந்துச்சு. இப்போ வந்து ஆவடியில மட்டும்தான் நடக்குது. அதுவும் ஒரு சென்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து, சரிங்களா, ஒரு நாளைக்கு 1500 பேர் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1500 பேர்ல அப்படி ஒரு 200 பேர் 300 பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 1500 பேர் பண்றாங்க. சரியா, 1500 பேர் ஓடும் போது 1500 பேர் எப்படிதான் நம்ம ஓட முடியும்? சரியா, எத்தனை பேச்சும் ஓட விடுவாங்க? இப்போ லாஸ்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு பேச்சுக்கும் 60, சரிங்களா, மேக்ஸிமம் ஒரு பேச்சுக்கு 60 50 அந்த மாதிரி பேர் தான் வந்தாங்க. 120 பேர் வர சொல்லுவாங்க, 120 110 அந்த ரேஞ்சில் வர சொல்லி. ஆனால் அட்டன் பண்றது பார்ட்டிசிபேட் பண்றது பிசிக்கல் அட்டன் பண்றது வந்து 50 பேர் 60 பேர் 40 பேர் அந்த லெவலில் தான் லாஸ்ட் இயர்லாம் அட்டன் பண்ணாங்க. சரியா, மேக்ஸிமம் அந்த வந்து ஒரு நாளைக்கு 1500 பேருங்கும் போது அதுல வந்து அவங்க புதுசா அந்த வாட்டி வந்து புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா RFID. சரியா, RFID என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன். சரியா, நான் நிறைய மாரத்தான் ஓடி இருக்கேன். ஒவ்வொரு மாரத்தான்லயும் வந்து பாத்தீங்கன்னா RFIDனா சென்சார் மாதிரி ஸ்டெப் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுல சென்சார் இருக்கும். நீங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து கீழே ஒரு மேட்டு விரிச்சிருப்பாங்க. அந்த மேட்ல வந்து சென்சார் இருக்கும். நீங்க வந்து அந்த மேட்டை எப்போ கிராஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி பினிஷிங்கும் அதே மாதிரி தான். நீங்க அந்த மேட்டை எப்போ கிராஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு டைமே ஸ்டாப் ஆகும். சரியா, அந்த மாதிரி RFIDல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பா. இப்போ நீங்க ஒரு பேட்ச்ல வந்து 150 பேர் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த மேட்டை வந்து நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவர் எப்போ கிராஸ் பண்றாரோ அப்பதான் உங்களோட டைமிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க லாஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்போ அந்த மேட்டை கிராஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அதே மாதிரி வந்து நீங்க எப்போ பினிஷ் பண்ணும்போது எப்போ அந்த மேட்டை கிராஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லைன்ல அனுப்பி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ளவங்களுக்கும் சரி லாஸ்ட் லைன்ல உள்ளவங்களுக்கும் சரி ஒரே டைமிங் தான். ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ளவங்களுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பினிஷிங் ஒரே மாதிரி தான் பினிஷ் ஆகும். சரியா, RFIDல வந்து நீங்க எப்போ சென்சார் ஸ்டார்ட் பண்றீங்களோ கரெக்டா அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அதே எப்போ பினிஷ் பண்றீங்களோ கரெக்டா அப்பதான் பினிஷ் ஆகும். உங்களுக்கு 24.0.01 வந்தாலும் மைக்ரோ செகண்ட் வந்தாலும் நீங்க ரிஜெக்ட் தான். அதே மாதிரி உங்களுக்கு 23.59 அப்படின்னு மைக்ரோ செகண்ட்ல வந்தாலும் நீங்க பாஸ் தான். சரி, அதனால அக்யூரேட்டா இருக்கும். நீங்க பயப்படாம துல்லியமா பண்ணலாம், பயப்படாம பண்ணலாம். சரி, எத்தனை பேர் ஓடினாலும் சரி நம்ம கெப்பாசிட்டி லெவல்ல நம்ம ஓட போறோம். சரியா, அதுக்கு லாஸ்ட் டைம்ல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் உங்களுக்கு 3 வீக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 3 வீக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மாடிட்டா எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க. ரொம்ப ஹெவியா பண்ணி இல்லாத இன்ஜுரியே வர வச்சிடாதீங்க. சரி, அதாவது உங்களுக்கு டைமிங் வந்துட்டு எப்பவுமே ஆல்ரெடி உங்களுக்கு 22-23 மினிட்ஸ் டைமிங் வந்துட்டு அப்படின்னா இதுக்கு மேல நான் டைமிங் குறைக்கணும். சரியா, ஒவ்வொரு செகண்டும் துல்லியமா கரெக்டா காட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5ல உங்களுக்கு ரிப்பன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த 2.5ல சென்சாரே வச்சிடலாம். அந்த 2.5 நீங்க எப்போ கிராஸ் பண்றீங்களோ 2.5ல உங்களோட டைமிங் என்ன 12 நிமிஷமா 11 மினிட்ஸா 11.30 எல்லாம் கரெக்டா காட்டிடும். சரி, அதனால RFID வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் 20 days லாஸ்ட் 3 வீக்ஸ் வந்து உங்களால எந்த அளவுக்கு டயட் எடுக்க முடியுமோ, உங்களால எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியுமோ, உங்களால எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியுமோ, உங்களால எந்த அளவுக்கு வந்து வாட்டர் எடுக்க முடியுமோ, உங்களால எந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எல்லாம் ப்ராப்பரா எடுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃபுட்டு டயட்டு எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பெஸ்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டயர்ட் ஆகாம ரிலாக்ஸா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓடும் போது எந்த ஒரு
ஃபீலிங்கும் இருக்காது, நார்மலா ஃப்ரீயா ஓடலாம் சரிங்களா. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க வாட்டர் அடிக்கணும் அந்த அளவுக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கலாம். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு மானிட்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஜுரி இல்லாம லாஸ்ட் 3 வீக்ஸ் லாஸ்ட் 30 டேஸ் வந்து இன்ஜுரி இல்லாம உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்க தொடங்கலாம் சரியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட்டா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோட்ல ஓடுறத அவாய்ட் பண்ணிருங்க, கிரவுண்ட்ல ஓடுங்க, ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிக்கோங்க, எப்போதுமே ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க சரியா. ஆஃப்டர் ரன்னிங் வந்து ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வந்து மேக்சிமம் ரெஸ்ட்ல இருங்க சரியா. மேக்சிமம் காலைல ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ரோ, அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் வேலைக்கு போயிடும் ப்ரோ, வெயிட் அதிகமா தூக்கும் ப்ரோ, இன்னும் ஒரு மாசம் வந்து அதிகமா ஒர்க் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் வரைக்கும் உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க. நல்லா உட்காந்து படிச்சு 100 மார்க் 110 மார்க் 120 மார்க் வச்சிருக்கீங்க, பிசிக்கல்ல கோட்டை விட்டுறாதீங்க ப்ரோ. எனக்கு வரைக்கும் டைமிங் வந்துட்டு ப்ரோ 22 23 ஓடுறேன் ப்ரோ அப்படின்னு ஒரு சில நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 22 வந்துட்டு அப்படின்னு நமக்கு வந்து தலகணம் வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. லாஸ்ட் 20 டேஸ் லாஸ்ட் 30 டேஸ் நம்ம எப்படி பிசிக்கலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம் சில தலகணம் இல்லாம நீங்க மாடரேட்டாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு ஒரு சிலருக்கு டைமிங் வராம வந்திருக்கும் சரியா. 27 28 30 மினிட்ஸ் வரும். அவங்களுமே விடாமுயற்சி சரியா, அதாவது நம்மளால முடியாது அப்படின்னு எதையும் முன்னே எடுத்து வைக்காம நம்மளால முடியும், நீங்க லாஸ்ட் 20 டேஸ் லாஸ்ட் 30 டேஸ் நீங்க கன்சிஸ்டன்ஸா ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா டைமிங் கொண்டு வந்துடலாம் சரியா. அப்போ நேத்தான் பிசிக்கல் ரேட் வந்துச்சு, நேத்தே நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ எனக்கு 26 வருது ப்ரோ, 28 வருது ப்ரோ, 30 மினிட்ஸ் வருது ப்ரோ, என்னால வந்து 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணவே முடியல ப்ரோ அப்படின்னு நேத்தா மெசேஜ் பண்ணாங்க. நான் வந்து ஏப்ரல் மேல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு, யாருமே கேட்கல. இப்போ பிசிக்கல் ரேட் வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம நல்ல மார்க் வச்சிருக்கோம், பிசிக்கல் கிளியர் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஜாப் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க வந்து கடைசி நேரத்துல இப்போ வந்து சரியா ஓட முடியாம பெயின்லாம் வந்துட்டுனா நம்ம இருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும் சரியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குன்னு டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடாதீங்க, டெய்லி ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா பிசிக்கல் கிளியர் பண்ணி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் தனியா பிசிக்கல் மட்டும் தான் நடக்க போகுது சரிங்களா. பிசிக்கல் மட்டும் தான் நடக்க போகுது, அடுத்து டாக்குமெண்ட் தனியா நடக்குது, மெடிக்கல் தனியா நடக்குது, அதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும், ஆஃப்டர் பிசிக்கல் வரும். அதனால பிசிக்கல் மட்டும் தான் நடக்க போகுது, பிசிக்கலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணலையோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல்ல உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான இது பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான அட்மிட் கார்டோட அப்டேட் வந்து பிசிக்கலுக்கு 1 வீக்ஸ் அல்லது 10 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் வந்துடும். அதனால பயப்படாம பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க, கான்ஃபிடண்டா பண்ணுங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு பண்ணுங்க. எவ்வளவு நாள் அசால்ட்டா இருந்துட்டீங்க, லாஸ்ட் 1 மந்த் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சரியா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி செலக்ஷன் அப்போ கூட உங்க பக்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, உன்னால அது முடியாது, உன்னால இது முடியாது, அதை பண்ணாத இது பண்ணாத, உனக்கே அந்த தேவையில்லாத வேலை, அதை பண்ணு இதை பண்ணு, ஏதாவது கான்ஃபிடண்டா எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டுக்காதீங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆகஸ்ட் 20 பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 11 வரை பிசிக்கல் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸ் to 22 டேஸ் நடக்குது, ஒரு 3 வீக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அதாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பிசிக்கல் வந்து ஒரு பிசிக்கல் ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம கம்மிங் டேஸ்ல கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல பண்ணுங்க, என்னால முடிஞ்சா ரிப்ளை பண்றேன். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணலாம் சரி. அடுத்த வீடியோல நம்ம டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணலாம் ஃபுல்லா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.